ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு 1 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு இது நல்லா ஈரம் இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்குவோம். நம்ம ஊறுகாய் செய்யும் போது மாங்காய் வந்துட்டு ஈரம் இல்லாமல் இருக்கணும். நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம மேல் பகுதி அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை வந்துட்டு மாங்காவை கட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்துட்டு ஊறுகாய் கட் பண்ணும்போது இந்த ஓட்டோடு சேர்த்து கட் பண்ணணும். அப்புறம் இந்த உள்ள இந்த சீடு அதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடுத்துருவோம். எடுத்துட்டு ஒரு துணி அல்லது டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அந்த உள்ள கருப்பாக உள்ளதெல்லாம் தொடச்சி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணும்போதும் இந்த ஓட்டோடையே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரையும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஓட்டோடு எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நமக்கு ஊறுகாய் எவ்வளோ நாள் இருந்தாலும் அப்படியே மாங்காய் வந்துட்டு கரையாமல் அப்படியே இருக்கும். அந்த முழுசாக அப்படியே கிடக்கும் மாங்காய், அதுக்காக தான். இது போல் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பீஸாக அந்த ஓட்டோடு சேர்த்தே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாங்காயுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மாங்காய் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு பீங்காய் பாத்திரம் அல்லது கண்ணாடி பாத்திரம் இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா 3 நாளைக்கு நம்ம இதில் ஊறுகாயை வச்சு தொடர்ந்து வெயிலில் வைக்கணும். அப்போ வேறு பாத்திரம், அதாவது அலுமினியம், சில்வர் இது மாதிரி பாத்திரத்தில் வைக்கும்போது பாத்திரம் வீணாக போயிடும். ஏன்னா அதில் உப்பு பூத்த மாதிரி போயிடும். அதனால நம்ம எடுக்கும் போதே இது போல் ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண மாங்காய் எல்லாத்தையுமே இந்த பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி 1 கிலோ மாங்காய்க்குள்ள பொருட்கள் தான் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு மாங்காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல பொருட்களும் சேர்த்துக்கோங்க. நம்ம மாங்காய் ஊறுகாய்க்கு மாங்காய் சூஸ் பண்ணும்போது நல்லா புளிப்பான மாங்காய் சேர்த்துக்கோங்க. அப்போது தான் ஊறுகாய் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இனிப்பு மாங்காய் சேர்த்துட்டோன்னா டேஸ்ட் வராது. நல்லா நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணும்போதே நல்லா புளிப்பு மாங்காவாக பார்த்து தான் வாங்கிக்கணும். இது நல்லா குலுக்கி விடுங்க. அதாவது உப்பு வந்து நல்லா மாங்காயோட நல்லா சேரணும். நல்லா டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. கடுகு வந்து லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். சிம்மிலே வச்சு வருங்க. கடுகு வறுப்பட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து லைட்டாக வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வறுபட்டாலே நமக்கு வந்து 2 வறுபட்டுரும். அதுக்கப்புறம் வந்து இதை பவுட்ரு பண்ணணும். இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது போல் வெந்தயம் வந்து கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கணும். இப்போ இது கூடவே சேர்க்குறதுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து அப்படியே போட்டால் வறுக்க முடியாது, அதனால் தட்டி விட்டு போட்டு வறுத்துக்கலாம். பெருங்காயம் வந்து வறுபடுறதுக்கு டைம் எடுக்கும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா உப்பி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி வருங்க. நல்லா வறுபட்டால் தான் நமக்கு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணும்போது நல்லா பவுட்ராக வரும். இப்போ நமக்கு நல்லாவே வறுபட்டு நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கிடலாம். இதையும் அந்த கடுகு வெந்தயத்து கூட சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கணும். இது வந்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது மாங்காய் எடுத்துக்கலாம். மாங்காயில் வந்துட்டு நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நம்ம காஞ்ச மிளகாயை சிம்மிலே வச்சு வறுத்து அதை பவுட்ரு பண்ணிவிட்டு அதே போல் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருந்ததை எடுத்துக்கலாம். இது வந்துட்டு கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை வந்துட்டு நல்லா கலந்து விடணும். நமக்கு ஏற்கனவே உப்பு போட்டது வந்துட்டு நல்லா தண்ணி விட்டுருக்கோம் மாங்காயில். இப்போது இந்த பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாக செட் ஆகிடும். இந்த மிளகாய்த்தூள் எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து 1/4 லிட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம ஊறுகாய்க்கு வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒருவேளை ஒரு சில பேருக்கு கடலெண்ணெய் பிடிச்சிச்சினாலும் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு கடலெண்ணெயோட ஸ்மெல் பிடிக்காது. அதனால நம்ம ஊறுகாய் அப்படின்னாலே அதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது சிம்லே வைங்க, பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். வெந்தயம் கருக விடாமல் இறக்குங்க. இறக்குனதுக்கு அப்புறமா இந்த எண்ணெய் சூடாக இருக்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மஞ்சள் தூள் வந்து அடுப்புலேயே வச்சு சேர்த்துட்டோன்னா மஞ்சள் தூள் வந்து கருகிடும். அதனால் இறக்குனதுக்கு அப்புறமா தான் மஞ்சள் தூள் சேர்க்கணும். இப்போ இந்த எண்ணெயை வந்துட்டு சூட்டோடையே இந்த மாங்காவில் ஊற்றணும். இப்போ இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெய் சூடாக இருக்கும் போதே வந்துட்டு இந்த மாங்காயை வந்துட்டு ஃபுல்லாக கலக்கணும். ஒரு நிமிஷமாச்சு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் வந்துட்டு நமக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு வெயிலில் வச்சதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்ல வெயிலில் வந்துட்டு இது ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து வைக்கணும். அதாவது காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே வச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு 3 மணிக்கெலாம் எடுத்துடணும். அது போல் பார்த்து வைங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த காலையில் வைக்கும்போது ஒரு தடவை கலந்து விட்டு, அதாவது அடியோடு ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுட்டு 3 நாளைக்கு வைங்க. இப்போ நம்ம கலந்ததுக்கு அப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து இதில் ஃபுல்லாக மூடி போட்டுருவோம். ஏன்னா வேறு மூடி ஏதாவது போட்டோம் அப்படின்னா நம்ம வெயிலில் வச்சதுக்கப்புறம் அதில் வேர்வைப்பட்டு அந்த தண்ணி வந்து அந்த ஊறுகாயில் வந்து இறங்கும். அது போல் வைக்கக்கூடாது. நம்ம ஒரு காட்டன் கிளாத்து போட்டுட்டு தான் அதை வந்து நம்ம வெயிலில் வைக்கணும். இப்போ நம்ம இதை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 3 நாளைக்கு வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 3 நாள் வெயிலே தொடர்ந்து வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாங்காயெல்லாம் வந்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா ஊறி போய் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு தடவை நல்லா அடியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஊறுகாய் வந்துட்டு ஜாடி அல்லது கண்ணாடி பாட்டிலில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து அப்படியே இருக்கும். இது போல் ஜாடியில் வச்சு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா வெளியில் ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் இருக்கும்.
மெயின் வந்துட்டு நம்ம ஊறுகாய் எடுக்கும்போது ஈர ஸ்பூன் எதுவும் போடக்கூடாது, கை போட்டு எடுக்கக்கூடாது. அப்புறம் வந்து மாங்காய் வந்துட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு தான் போடணும். இது மாதிரியெல்லாம் நம்ம ஊறுகாய் வந்து செய்யும்போது தான் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நமக்கு வந்துட்டு வரும். ஸோ இதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கும் அப்புறம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வர்றதுக்கும் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.